வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருந்து கூண்டோடு வெளியேறியுள்ளனர். எதற்காக, என்ன காரணம்? கிராமங்களில் அதிமுகவின் செல்வாக்கு குறைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது செயல்பாடு முழுமையாக வெற்றிகரமாக இல்லை. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும். அதிமுகவின் தொண்டர்களது மனநிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் மத்தியில் அதிமுகவின் கொள்கைகளும் கடந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது செய்த நலத்திட்ட உதவிகளையும் மக்களிடம் எடப்பாடி கொண்டு செல்லாமல் உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி 5 ஆண்டுகள் பேசியே தற்பொழுது அதிமுக உட்கட்சி மோதல் வெடித்ததற்கும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததற்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன், புகழேந்தி போன்றவர்கள் புதிய கட்சியை தொடங்கியதும் ஒவ்வேறு ஓட்டுக்களையும் நாம் இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. ஆனால் திமுகவோ 9 கூட்டணியாக இருந்தது 10 கூட்டணியாக உயர்ந்து 19 கூட்டணியாக தற்பொழுது உருமாறியுள்ளது. சிறு அமைப்பினர்களுக்கு கூட எதிராக திமுக செயல்படவில்லை. ஒட்டுமொத்த வாக்கு வங்கிகளையும் தற்பொழுது திமுகவின் பக்கம் வசப்படுத்திவிட்டார் ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களோ உட்கட்சியின் பிரச்சனை, அதிமுகவின் தலைமையின் அதிகாரத்தை தனது வசப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் தற்பொழுது வரை திமுகவிற்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமல் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்த கருத்து கணிப்புகள் வெளியான பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை எதிர்க்கிறார். இப்பொழுது ஏன் திமுகவை எதிர்க்கிறார் தெரியுமா? ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார். சசிகலா புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். பண்ருட்டி ராமச்சந்திரன், புகழேந்தி போன்றவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார்கள். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து விட்டார். தன்னை எதிர்க்க அதிமுகவில் யாரும் இல்லாத காரணத்தினால் இந்த 2 மாதங்களாக திமுகவை விமர்சனம் செய்து வருகிறார். ஆனால் சரியான கூட்டணி இல்லை, சரியான திட்டமிடுதல் இல்லை, சரியான தேர்தல் வாக்குறுதிகள் இல்லை. மக்கள் மத்தியில் திமுக ஆதரவாக பேச்சாளர்கள் மற்றும் உட்கட்டமைப்பு சரியாக இருப்பதன் காரணமாக வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவிற்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் மாவட்ட செயலாளர்கள், எடப்பாடியின் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேற உள்ளதாகவும், அதிமுகவில் இருந்து வெளியேறி யாருக்கு ஆதரவுகளை கொடுக்கப் போகிறார் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் இவர்கள் வெளியேறினால் நிச்சயம் அதிமுகவின் கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். நிச்சயம் அது தோல்வியை நோக்கித்தான் செல்லும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.